நான் வித்தியாசமா ஏதாவது ஒன்னு வாங்கியே ஆகணும். டாட்டூ. அப்படின்னா இந்த டாட்டூவை வாங்கி நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்ட போறேன். என்ன இது இப்படி பயங்கரமா அரிக்குதே? 1000 கொசுக்கள் ஒரே இடத்துல வந்து கடிக்கிற மாதிரியே இருக்கே. என்னுடைய கையில இருக்கிற டாட்டூவா? டாட்டூ ஜீனி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆர்டர் எல்லாம் வாங்க மாட்டேன். நான் ஆர்டர் கொடுக்கிற ஜீனி. இப்ப நீ போய் எனக்காக கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. நானும் ஆர்டர்லாம் வாங்க மாட்டேன். ஆர்டர் கொடுக்கிற காலியா நான் தெரிஞ்சுக்கோ. உன் கையில ஒரு டாட்டூ இருக்கானே, அவன் இப்போ எனக்கு அடிமை. எப்பவுமே நம்மள தானே அடிப்பாரு. இன்னைக்கு அவரே எதுக்காக அரைஞ்சுக்கிறாரு? கைய நல்லா சொரியும் போதுதான் டாட்டூ ஜீனி வரான்னு வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கறான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, மறுபடியும் கையெல்லாம் எனக்கு அரிக்குது. வா டோலு, நம்ம தலைவருடைய கைய பிடிச்சுக்கலாம். நாங்க எல்லாரும் போய் தண்ணில விளையாட போறோம். நீயும் எங்க கூட வாயேன் காளியா. வரும்போது சோப்பையும் கையில எடுத்துக்கோ. சோப்பெல்லாம் எதுக்கு? நல்லா சுத்தமா குளிக்கலாம் இல்லையா? குளிப்பாட்டி என்ன அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? காளியா, தண்ணிய கண்டா நீ ரொம்ப பயப்படுவ. அதனால நீ குளிக்க கூடாது. கூட வர மாட்டேன். நான் குளிக்க மாட்டேன். சுட்கி, 2-3 லட்டுவா கொடு பார்க்கலாம். நான் குளிக்க மாட்டேன். நான் தான் சொன்னல, நான் குளிக்கவே மாட்டேன். என்ன விடு விடு பீம். நீ அழிக்க பாக்குறியா? பீம், இந்த லட்டு. இப்ப அடி பார்க்கலாம். என்னப்பா பூகம்பம் ஏதாவது வந்துருச்சா என்ன? பூகம்பம் வரல, அது அவன் வரான். ஓ, டோலக்பூர் கிராமங்கிறது இதுதானா? உங்களுக்கு யாரை சந்திக்கணும்? யாரையும் இல்ல. நீங்க ஒரு சுமோ ரெஸ்லர் தானே? ஆமா, இந்த டோலக்பூருக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? போ. பிரமாதம். இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பீம், இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா என்ன? எவ்வளவு பலசாலியா இருக்கான்ல. இவனை நாம நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சு இருந்ததா? இல்ல, அப்புறம் எனக்கு சிரிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. இவனை விட நம்ம காளியா தலைவரை எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு. உன்னதான் என் கூட்டாளிகள் 2 பேரையும் நீ அடிச்சியா? ஆமா,
இவங்க என்ன பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணினாங்க. அப்படியா? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாங்க யாரும் இந்த ஊர்ல சிரிக்கவே கூடாதா? நாங்க எல்லாரும் சிரிப்போம். அது எங்க இஷ்டம். ஐயா, இது எவ்வளவு விலை? அவன் வந்துட்டான். சிரிக்காதீங்க, அவன் வந்துட்டான். எனக்கு சிரிப்பும் கிண்டலும் பிடிக்காது. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. காலையில ஒரு லட்டு சாப்பிடு, சாயங்காலம் ஒண்ணு. அதுக்கப்புறம் உம்முன்னு இருக்கிற உன் முகமும் சிரிச்ச முகமா மாறும். எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டுடுவேன். போட்டிக்கு தயாரா? போட்டியில எல்லாம் கலந்துக்க மாட்டேன். அடிச்சு நொறுக்கிடுவேன். டுன்டுன் ஆன்ட்டி லட்டுவை சாப்பிட்டா தோத்து போயிடுவ. மைதானத்துக்கு வா. எங்கிட்டிய மோதிரியா? சாயந்தரம் சுட்கி வந்ததும் லட்டு பண்றது எப்படின்னு கத்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு வந்துரு, இல்லனா எடுத்துட்டு வாங்க. இங்க என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. பீம், டுன்டுன் ஆன்ட்டிய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவங்கள நீ உயிரோட பாக்கணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத சுட்கி, டுன்டுன் ஆன்ட்டிய நான் காப்பாத்துவேன். ஐயோ, டுன்டுன் ஆண்டி. அட, நீ டுன்டுன் ஆன்ட்டிய பாத்தியா? நான் ஓடி ஓடி அந்த கல்லு கிட்ட போனப்போ அந்த அமங்கல சிங்கத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் டுன்டுன் ஆண்டிய புடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போறதை நான் பார்த்தேன். இப்ப சொல்றேன், உன்னை காப்பாத்த பீம் எப்போ இங்க வருவானோ அப்ப அவனை நாங்க நல்லா கவனிச்சிடுவோம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட பீம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அமங்கல சிங்கம், மரியாதையா ஆன்ட்டிய விட்டுடு, இல்லன்னா இதுக்கு ரொம்ப அனுபவிப்ப. அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கோம், பாத்துட்டு நிக்கிறீங்க, போய் புடிங்க அவனை. பீம் கலச்சு போயிட்டான். அவனுக்கு இப்ப லட்டு வேணும்.
இந்த பி இந்த லட்டுவை நான் விசேஷமா உனக்காகவே பண்ணி கொண்டு வந்திருக்கேன். டுன்டுன் ஆண்டி, உங்க பொண்ணு சுட்கி ரொம்ப பிரமாதமா லட்டு பண்ணி இருந்தா. எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். இவ கண்டிப்பா என்னை விட அற்புதமா லட்டு பண்ணுவா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுட்கி.